ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் குழப்பமான வினாவாக இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் நான் சொல்கிறேன், விடையும் என்னென்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகமானது. ஆப்ஷன் ஏ குறையும், ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம். ஆப்ஷன் பி அதிகரிக்கும், ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகம். ஆப்ஷன் சி குறையும், ஏனென்றால் காற்று அதிக அளவு தடையை எந்த ஒரு உருக்குலைவிற்கும் பெற்றுள்ளதால். ஆப்ஷன் டி அதிகரிக்கும், ஏனென்றால் ஒளியின் செறிவு குவிக்கப்படுவதால். ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷனில் லாஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை விட்டுருங்க. இது ரெண்டுமே வராது. ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும் இது ரெண்டும் வராது. அடுத்தது ஆப்ஷன் ஏ பி 2 இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தில் எது வரும்? அதுதான் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. ஏ வருமா, பி வருமா, இல்லை இது ரெண்டுமே வராதா, அது ஸ்டார் கொஷினாக இருக்குமோ அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸ்டார் கொஷின் கிடையாது, இதுக்கு ஆன்சர் இருக்குது. அதில் புக்கில் இது இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. ஆனால் அது குழப்புற மாதிரி இருக்குது. அதுவும் சில பேருக்கு புரியறதில்ல, அது குழப்புற மாதிரி இருக்குது. நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு சரின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே, இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்குமா குறையுமா? முதல்ல அதை பார்க்கணும். ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்குமா குறையுமா, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு காற்றுன்றது அடர்மிகு ஊடகமா அல்லது அடர்குறை ஊடகமா, அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீர் அடர்மிகு ஊடகமா அடர்குறை ஊடகமானு தெரிஞ்சுக்கணும். இப்போ காற்று எடுத்துக்கிறோம், அடுத்தது நீர் எடுத்துக்கிறோம். இப்போ நீர் அடர்மிகு ஊடகம், அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் புக்கில் இருக்குது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காற்று அடர்குறை ஊடகம், ஓகேங்களா? காற்று அடர்குறை ஊடகம், நீர் அதை விட அடர்மிகு ஊடகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு திடப்பொருட்கள் தான் அடர்மிகு ஊடகம். அதை விட கம்மியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர், திரவ பொருள். அதுக்கப்புறம் தான் வாயு பொருட்கள் வரும். அப்போ அதிக அளவு அடர்மிகு ஊடகம் கொண்டது திடப்பொருள், அதுக்கப்புறம் தான் திரவ பொருள், அதுக்கப்புறம் வாயு பொருள்னு வரும், ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் என்னென்னு படிங்க. ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லுது. இப்போ ஒளின்றது இந்த காற்றிலிருந்து நீருக்கு செல்லும்போது அதன் திசை வேகம். ஒளின்றது காட்டிலேருந்து நீருக்கு செல்லுது அப்படின்னா எங்கே அடர்மிகு ஊடகம் இருக்கோ, அடர்த்தி இருக்கோ அந்த இடத்துக்கு தான் ஒளியின் திசைவேகம் வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒளியானது காற்றிலிருந்து நீருக்கு அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு வேகமாக பயணிக்கும், அதனுடைய திசைவேகம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதனுடைய திசைவேகம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா நீரானது அடர்மிகு ஊடகம், அதனால தான் அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு அதனுடைய திசைவேகம் வேகமாக செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பழைய ஓல்டு புக் எடுத்து கூட பாருங்கள். இதில் ஒளி காற்று இல்லையா நீர் இல்லையா வேகமாக பரவும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய திசைவேகம் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீரில் தான் இருக்கும். ஏன்னா அது அடர்மிகு ஊடகம்னால, ஓகேங்களா? இதுக்கு 2 விதமாக பதில் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்கும், ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லலாம், ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்கும். ரெண்டுத்துக்குமே அதிகரிக்கும், ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகமாக இருக்கிறதுனால அடர்மிகு ஊடகத்தை நோக்கி அதனுடைய திசைவேகம் வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதில் ஆன்சரில் பாருங்கள், அதிகரிக்கும் அப்படின்னு டி ஆன்சரில் இருக்குது, டி ஆப்ஷனில் இருக்குது, ஆனால் அது வராத ஆன்சரு. ஆப்ஷன் பியிலே அது ஆன்சர் வந்துடும், அதிகரிக்கும். ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகம், அதனால் அந்த அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு வேகமாக அதனுடைய திசைவேகம் வேகமாக பயணிக்கும், ஓகேங்களா? இது ஒரு ஆன்சர். அடுத்து இன்னொரு ஆன்சர் என்ன சொல்லலாம்னா, ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசைவேகம் அதிகரிக்கும், ஏன்னா நீர் அடர்மிகு ஊடகம், அதனால் அது திசைவேகம் அங்கே அதிகரிக்குது அப்படின்னும் ஆன்சர் சொல்லலாம். இந்த இடத்துல அதிகரிக்கும்னு கொடுக்கலாம், இதுவும் ஆன்சராக வரும். ரெண்டும் ஒன்று தான், ஓகேங்களா? இப்போ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போகுதுன்னா இது அடர்குறை ஊடகமாக இருக்குது, அதனால் அடர்மிகு ஊடகத்தை நோக்கி ஒளி செல்லுதுன்னு சொல்லுவோம். இப்போ வேறு எப்படி சொல்லலாம்னா,
இதுலேருந்து இதுக்கு ஒரு ஊடகத்துலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லுது அப்படின்னா இது அடர் குறைவாக இருக்குது, அப்போ அடர் மிகு ஊடகத்தை நோக்கி ஒளி செல்லுது அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாக இதுக்கு பதில் சொல்லலாம். ஆப்ஷன் ஏயில் இந்த இடத்துல அதிகரிக்கும் அப்படின்னு வந்தால் அதிகரிக்கும் ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம் அப்படின்னா இது கரெக்டு. அதே மாதிரி இதுலேயும் அதிகரிக்கும் ஏனென்றால் காற்று அடர்குறை ஊடகம் அப்படிங்கிறத இது ரெண்டுமே கரெக்டு. இந்த இடத்துல அதிகரிக்கும்னு வந்துருந்தால் இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறையும்னா அங்கே நீர் அடர்குறை ஊடகம். இங்கே இந்த இடத்துல நீருக்கு பதிலாக காற்றுன்னு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா அந்த இடத்துல ஆன்சர் ரைட்டு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது புக்கில் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதனால தான் அது விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ குறையும் ஏனென்றால் நீர் அடர்மிகு ஊடகம். இது தப்பு. இந்த இடத்துல அதிகரிக்கும் கொடுத்துருந்தா நீர் அடர்மிகு ஊடகம்னு கொடுக்கலாம். இங்கே குறையும் கொடுத்துருக்கனால இங்கே காற்றுன்னு கொடுத்துருக்கணும். காற்று அடர்குறை ஊடகம் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸே தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஒளியானது காற்றிலிருந்து நீரின் உள்ளே செல்லும்போது அதன் திசை வேகம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா காற்று அடர்குறை ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக நீர் அடர்மிகு ஊடகம் அப்படின்னு இந்த இடத்துல மாற்றியும் சொல்லலாம். 2 வழியில் இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இல்லை, இப்போ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். எனக்கு புரியுது, இதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் உங்களுடைய பதில் சொல்லுங்கள். அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.